அச்சோ, என்ன இந்த பசங்க இன்னும் வரக்கானு? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதா? ரோஷினி, டியூஷன் மிஸ் வீடு வந்துருச்சு, இறங்கு இறங்கு. அதை இறங்குறேன்ப்பா. நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். மிஸ் இன்னைக்கு பேக்கில் எதுவும் எடுத்துகிட்டு வர சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் தான் பண்ண போகிறாங்களாமா. மேம், ஷால் ஐ கெட் இன் மேம்? ஷால் ஐ கெட் இன் மேம்? வாங்க பசங்களா, வாங்க வாங்க. எவ்வளோ லேட் பண்ணுறீங்க? வந்து உக்காருங்க, வாங்க. வரோம் மேம். போய் உக்காருங்க பசங்களா. சரி உக்கார்றா. வாடி ஸ்ரீநிதி. ரோஷினி உக்காந்துட்டு தான் இருக்கேன். இன்னும் அந்த லக்ஷனாவும் லக்ஷிதாவும் என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்கள சீக்கிரம் வர சொல்றீ. அச்சோ, அவங்க எப்போ வருவாங்க பசங்களா? அவங்க எப்போ வருவாங்க? சீக்கிரம் வந்தால் பரவாயில்ல. சீக்கிரம் நம்ம ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் பண்ணலாம். எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க? வாடி வாடி. காரை பார்க் பண்ணிட்டு இறங்கலாம். இவ ஒருத்தி இந்த லக்ஷனா வேற தூங்க முடிஞ்சியா இருக்கிறா. லக்ஷனா எந்திரி. இரு லக்ஷிதா, ஏன்ச்சிட்டு தான் இருக்கேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாவா? போகலாம் கிளாஸ்க்கு. மிஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஷால் ஐ கெட் இன் மேம்? வாங்க வாங்க, உள்ளே வாங்க. என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணுறது இப்போ? ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்காக ஸ்ரீநிதியும் ரோஷினி எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சீக்கிரம் உள்ளே வாங்கடி ரெண்டு பேரும். ஓகே பசங்களா, நீங்கள் இன்றைக்கி பேக் எடுத்துகிட்டு வர வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ணுறேனோ அதை பார்த்து அப்படியே உங்கள் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். சரியா பசங்களா? இருங்க, நான் போய் உங்களுக்கு ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு வரேன். ஆயில் பேஸ்டல் ஹோம்ஒர்க்கு தான், ஓகேவா? உங்களுக்கு அட்டை ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன் வீட்டுக்கு. ஓகேவா பசங்களா? நீங்கள் அதே நான் பண்ண மாதிரியே பண்ணிட்டு வரணும் ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? நான் நல்லா கவனிங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். இன்டர்னல் நான் உங்களுக்கு மார்க் போட மாட்டேன். சரியா? நான் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ஒழுங்காக என்ன மாதிரி வரைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கொடுப்பேன், ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். சரியா? நான் போய் அந்த ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு வரேன். ஓகே பசங்களா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேப் இருந்தால் ஒட்டிடுங்க. அது கத்திரிக்கோல்லாம் வச்சு கட் பண்ணோம், அதனால் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த டேப் மட்டும் உங்கள் அப்பா அம்மாவை ஒட்ட சொல்லுங்கள். ஓகேவா பசங்களா? இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நான் எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு டார்க்கான கலர், செகண்ட் மைல்டான கலர், அதை விட மைல்டான கலர் அடிக்கணும். சரியா? ஓகே, நான் வந்து 3 ஒரு டார்க்கான கலர், ஒரு கொஞ்சம் மைல்டான கலர், ரொம்ப மைல்டான கலர் எடுத்திருக்கேன். இப்போ அடிச்சிடலாம். கசாமுசான்னு அடிக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இப்படி அடிக்கணும். நான் எப்படி அடிக்கிறேன்னு பார்த்துருங்க. நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த கலரையும் அடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக அடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஈவனாக அடிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அடிக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டு அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் கீழெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இங்கே இன்னும் கொஞ்சம் கீழே இது பண்ணால் அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த கலர் பண்ண வேணாம். இந்த கலர் மாதிரியே இந்த கலரையும் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கலர் வந்து ஃபுல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லுக்கும் அப்படியே கொடுத்துடலாம். இது க்ரீனு தான், ஆனால் உங்களுக்கு பார்க்க அப்படியே எல்லோ மாதிரி தெரியும். ஏன்னா இது ரொம்ப லைட்டான க்ரீனு, அதனால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அப்படி எல்லோ கலரில் தெரியும். ஆனால் இது க்ரீன் தான் கைஸ், நம்புங்க. இதே மாதிரி நல்லா இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கணும் பசங்களா. இப்படி ஷேட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி நான் எப்படி தேய்க்கிறேன்னு பார்த்து அப்படியே தேய்க்கணும்.
இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டா நல்லா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இருங்க, நான் நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஈவனாக இந்த மாதிரி அடிச்சிக்கணும். பசங்களாம் பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக அடிக்கணும். யாராச்சும் கசாமுசாங்கன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது சொல்லிட்டேன். மேம் சூப்பராக வரைகிறாங்களப்பா. அவ்வளோதானா மிஸ்? அவ்வளோதான், இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நல்லா தேய்ச்சி விட்டாச்சா? இப்போ பிளாக் கலர் எடுத்து நமக்கு பிடிச்ச ட்ரீ, மவுண்டெயின் அந்த மாதிரி வரையலாம். நான் இப்போ மவுண்டெயின் தான் வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிற பசங்களா. இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் ட்ரீ அந்த மாதிரி வரைஞ்சாச்சுல. இப்போ இந்த மாதிரி கலர் பண்ணுறப்ப இந்த பேப்பர் இந்த இது ஒட்டி வச்சுருந்தோம்ல ஸ்டிக்கர், அதை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே பசங்களா, ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நாளைக்கு எல்லாருமே பண்ணிட்டு வரணும். பண்ணாதவங்களுக்கும் அடி, ஒழுங்காக பண்ணாதவங்களும் அடி. கரெக்டாக பண்ணவங்களுக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் தருவேன். ஓகேவா பசங்களா? சரி, இப்போ வீட்டுக்கு போங்க. ட்ராயிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே.